பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரச்சனைகளும் பாடுகளும் துரோகங்களும் வீண்பழி சுமைகளும் கடனும் வியாதியும் நிறைந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாம் இந்த உலக மனிதர்களிடத்தில் அன்பையும் ஆதரவையும் உதவியும் எதிர்பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நாம் தோல்வியை சந்திக்கிறோம், துரோகங்களை எதிர்கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடைசி நம்பிக்கை இந்த வேதாகமம், இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வேதாகமத்தில் பல ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் பல ஆயிரம் வசனங்களும் பல ஆயிரம் தீர்க்க தரிசன வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அப்படி பல ஆயிரம் வார்த்தைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சில சூழ்நிலைகளில் தேவனுடைய ஒரு வார்த்தை நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும். அந்த ஒரு வார்த்தை நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு ஆறுதலும் நமக்கு அற்புதத்தையும் செய்யும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு தேவன் தர விரும்புகிறார். உங்கள் யாவரையும் ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். வேதனையோடு இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைய இந்த வார்த்தை உணவாயும் மருந்தாயும் மாறவிருக்கு என்றால் அது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனம் தேவன் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் அப்படியே செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தான் உடனடியாக ஐ பிலீவ் என்று சொல்லி கமெண்ட் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா? இது தேவனோடு உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு உறவின் அடையாளம். நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய துவங்குகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த தீர்க்க தரிசன வசனம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? நான் உன் காயங்களை ஆரோக்கியம் வரம் பண்ணி, உன் வாழ்க்கையில உன் காயங்களுக்கு ஆரோக்கியம், உன் சண்டைக்கு ஆரோக்கியம், உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு ஆரோக்கியம், உன் பிள்ளைகளால் நீ படுகிற வேதனைக்கு ஒரு ஆரோக்கியம், கணவனை விட்டு பிரிந்திருக்கிற மனைவிக்கு ஆரோக்கியம், மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற கணவனுடைய இருதயத்திற்கு ஒரு ஆரோக்கியம், சபையில ஆத்துமாக்களால மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிற போதகனுக்கு ஊழியனுக்கு ஆரோக்கியம், தேசத்துல அநேக பொல்லாத ஜனங்களிலால பாவ வாழ்க்கைக்குள்ள இழுத்து கொண்டு போகப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கைக்கு இதோ தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மகிழ்ச்சியா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? மகிழ்ச்சியா ஆமென் என்று கமெண்ட் பண்ணி இந்த வார்த்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்குமான உண்மையான தேவன் செய்யக்கூடிய வாக்குத்தத்த வசனம் என்று நம்புகிறவர்கள் ஐ ட்ரஸ்ட் திஸ் வேர்ஸ் சொல்லி கமெண்ட் செய்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கமெண்ட் செய்து இந்த வார்த்தையை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நாம் அங்கீகரிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே ஆக கடவது என்ற அர்த்தம். நாம இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்துல சொல்லுங்க. என் தேவன் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணவிருக்கிறார், ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணவிருக்கிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும் உங்களுடைய சூழ்நிலை. தேவன் நிச்சயமா அறிந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய கவலையை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பலரால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் ஏமாந்து போய் நின்று கொண்டு இருக்கீங்க. பணத்தை இழந்து போயிருக்கீங்க, ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய வீட்டை உங்களுடைய சொத்தை இழந்து போயிட்டீங்க, ஆண்டவர் அறிவார். வெளிநாட்டில் சம்பாதித்து உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மிகுந்த ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் குடும்பமோ உங்களை நேசிக்காமல் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய தியாக வாழ்க்கையை அங்கீகரிப்பது கிடையாது. அநேக சூழ்நிலையில் நாம் அநேக இடங்களில் நம்மளுடைய அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுவதில்லை என்ற வேதனையோடு நீங்கள் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க.
இந்த ஜெபத்தை நீங்கள் கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. என் அருமை சகோதரி, என் அருமை சகோதரனே, தேவனுடைய அந்த காயப்பட்ட கரம் வந்து உங்களுடைய கண்ணீரை இப்பொழுது துடைத்து கொண்டிருக்கிறது. இந்த கண்கள் வழியா ஓடி வந்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேதனையுள்ள இருதயத்தை தேவன் அறிவார். உங்களுடைய வயதான வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் அவமதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் அங்கீகாரம் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் கிடக்கும் பொழுது, யார் எங்களுக்கு இருக்கா என்று சொல், எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நாட்களை நான் சந்திக்கிறேனே என்று வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. தேவன் ஆரோக்கியத்தை வர பண்ணவிருக்கிறார். உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியத்தை வர பண்ணவிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழாதீங்க, அழாதீங்க சகோதரி, அழாதீங்க சகோதரன், தைரியமா இருங்க. நம்ம தேவன் நம்மோடு இருக்க. அவர் என்றைக்கு கையை பிடிக்கிறாரோ அதற்கு பிறகு நாமளா அந்த கையை விட்டு விலகினாதான் உண்டு. அவர் அந்த கரங்களை விடுபவர் அல்ல. நம்முடைய கரத்தை ஒருபோதும் விடுபவர் அல்ல. அவர் விடாதவர், அவர் கைவிடாத தேவன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மை குணமாக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை குணமாக்க விரும்புகிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இந்த ஜெபத்தை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல ஆவியானவர் உங்கள் மத்தியில இடைப்படுவார். ஆவியானுடைய பிரசனம் உங்களை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிரசன்ஸை உணர முடியும். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருப்பதை, உங்களுடைய காயப்பட்ட இருதயத்தை மறுபடியும் உருவாக்கி கொண்டிருப்பதை உங்களால உணர முடியும். சொல்றாரு பாருங்க, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய. அவர் எதிர்பார்க்கிற காரியம், உன் வாழ்க்கையில நான் ஆரோக்கியத்தை வர பண்ண விரும்புகிறேன், ஆனால் என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்ய. தேவனுடைய பார்வைக்கு நாம் செய்வது செம்மையானதா இருக்கணும். நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம நடக்கக்கூடாது. நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்மளுடைய பார்வைக்கு அது நலமா இருக்கு என்பதை நாம உறுதிப்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்வது தேவனுடைய பார்வை, கர்த்தருடைய பார்வைக்கு அது செம்மையானதா இருக்கணும். சகோதரி, சகோதரனே, ஊழியனே, அது தேவன் பார்க்கிறார் என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நிறைய டிசிஷன் இருப்போம். கணவன் மனைவியை குறித்து டிசிஷன், மனைவி கணவனை குறித்து டிசிஷன், தாய் தகப்பன் பிள்ளைகளை குறித்து டிசிஷன், பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து டிசிஷன், வேலைக்கு போவதில்லை, வேலை கொடுப்பதில்லை, தொழில் துவங்குவதில்லை. இப்படி நம்ம பல டிசிஷன்ஸை நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கும் அந்த டிசிஷன், முடிவு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுவான், நீ செய்வது சரிதான், நீ செய். அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ செய்கிறது சரிதாம்மா, நீ செய்கிறது சரிதா தம்பி, நீ செய். அண்ணன் சொல்லுவான், நீ செய், வர்றதை பார்த்துக்குவான். தங்கச்சி சொல்லுவான், நீ செய், வர்றதை பார்த்துக்கலாம். கிடையாது, கிடையாது. நாம் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பவர்களாக எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் செம்மையானதாக இருக்கணும். இந்த உலகத்தில் சம்பாதிப்பது தான் பெருசானா கிடையாது. தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த நாம் பிரயோஜனப்படுத்தப்படுகிறோமா என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியமானது. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை ஒன்று உண்டு. இந்த இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு கட்டளை, கற்பனை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு எதிராக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது. வாழ வேண்டும் என்பதற்காக, உணவிற்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக தேவ திட்டத்தை விட்டு பிரிந்து ஓடக்கூடாது. தேவ திட்டத்தை விட்டு விலகக்கூடாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த கட்டளைகளை செவி கொடுத்து கேட்டு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எல்லாவற்றையும் கை கொள்ளணும். எனக்கு அநேக ஜெப குறிப்புகள் கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வரைக்கும் வந்திருக்கு. அதுல பிரதானமான சில ஜெப குறிப்புகளை இப்போ உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். ஒரு 30% ஜெப குறிப்புகள் என்னன்னா, கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்களுடைய ஜெப குறிப்பு. இன்னொரு 30% ஜெப குறிப்பு என்னன்னா, கடன் வியாதியினால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுடைய ஜெப குறிப்பு. மீதி இருக்கிற 40% ஜெப குறிப்பு என்னன்னா, இந்த தனிமையில வாழ்கிறவர்கள், கணவன் பிரிந்து மனைவியை பிரிந்து வாழ்கிறவர்கள், வாலிபத்தில் வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த விபச்சார பாவத்திற்குள்ள சிக்கிக்கொண்டு அந்த பாவம் அவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. அந்த குற்ற உணர்வினால திரும்ப 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 தூக்கத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, தைரியத்தை இழந்து ஒரு பதட்டம் தங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அநேகர் தாங்கள் இந்த தவறை இழைத்து விட்டோம், எங்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக கேட்டுக்கொண்டாங்க. 40% பேர்.
இதை நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக நம்மை பாவ வாழ்க்கைக்குள்ள தள்ளுகிறான் என்பதை நீங்க பாருங்களேன். அப்போ தேவன் இங்க தெளிவா சொல்றாரு, நீ உன் வாழ்க்கையில உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணத்தான் விரும்புகிறேன், ஆனால் நீ என்ன செய்யணுமா? செவி கொடுத்து கேளு. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடு, அவருடைய நியமங்களை நீ யாவையுமே கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் இருக்கும் இடத்திலேயே. உன் வீட்டுக்குள்ள வியாதி வராது நண்பா, உன் வீட்டுக்குள்ள வியாதி வராது சகோதரி, உன் வீட்டுக்குள்ள வியாதி வராது தாய் தகப்பனே, என்னில் மூத்தவர்களே, வயதானவர்களே, போதக நண்பர்களே, உங்க வீட்டுக்குள்ள வியாதியை தேவன் அனுமதிக்கிறவர் கிடையாது. ஒன்றையும் என்று சொல்றாரு. ஒரே ஒரு வியாதி உன் வீட்டுக்குள்ள வராது. வியாதினா சரீரத்துல உறுப்புகள் பாதிப்பு மட்டும்தான் வியாதி கிடையாது. மனதுல பாதிப்பு வந்தாலும் அதுவே ஒரு மன வியாதி, மனநல பாதிப்பு. மைண்ட் அப்செட் ஆயிட்டு இருக்குன்னு சுத்துறாங்க நிறைய பேர், அது ஒரு வியாதி. அந்த வியாதி உன் வீட்டுக்கு வராது. சண்டைன்றது ஒரு வியாதி உன் வீட்டுக்குள்ள வராது. ஆண்டவர் சொல்றாரு, நானே பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதோ தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்பொழுது வியாதியா இருக்கிறவர்களுடைய வியாதியின் மீது தேவனுடைய தழும்புள்ள கரம் வந்து தொட்டு கொண்டிருக்கு. உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரா? தேவனுடைய தழும்புள்ள கரம் வந்து அந்த பிரஸ்டின் மீது வைத்து அந்த கேன்சரை குணமாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரா? தேவனுடைய தழும்புள்ள கரம் வந்து உங்களுடைய கிட்னிகளின் மீது வைத்து தேவ கரம் இதோ அதை குணமாக்குகிறது. உங்களுக்கு இரத்த புற்றுநோயா? இதோ தேவனுடைய கரம் வந்து தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எலும்புகளில பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனையா? தேவனுடைய கரம் வந்து தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தலையில பிரச்சனை, தலையில செல்லக்கூடிய நரம்புகளில பிரச்சனையா? தேவனுடைய கரம் வந்து தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு காலு பிரச்சனை, ஸ்ட்ரோக்கா இருக்கீங்களா? தேவ கரம் வந்து, தழும்புள்ள கரம் வந்து உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஆவியில பிரசன்னத்தை இதோ தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளு. இதோ அவருடைய கரம் வந்து உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது, உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. உன் வியாதியிலிருந்து விடுபடும்படிக்காக இதோ நீ தேவனிடத்தில் கேட்ட இந்த காரியங்கள் நடக்கும்படிக்காய் உன் வீட்டுக்குள்ள ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனுடைய கரம், தழும்புள்ள கரம் இதோ உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. இதோ என் அருமை சகோதரனே, என் தாய் தகப்பனே, என் போதக சகோதரர்களே, இதோ தேவ வாலிப பிள்ளைகளே, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை மறக்காத. தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை மறக்காத. மனுஷனோட சண்டை போட்டுட்டு தேவ திட்டத்துக்கு எதிராக நீ நிற்காத. உன் கணவனோட சண்டை போட்டு தேவ திட்டத்திற்கு எதிராக நீ செயல்படாத. உன் மனைவியோட சண்டை போட்டு தேவனுடைய திட்டத்தை, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளுக்கு எதிராக நீ செயல்படாத. இதோ வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதுன்னு எழுதியிருக்கு. மனுஷனுடைய கோபம் ஒருபோதும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாது, தேவனுடைய சித்தத்தை செய்யாது, அது தடுக்கும். ஆனால் தேவன் இந்த மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் உனக்கு உண்டு, ஆரோக்கியம் என் வீட்டுக்குள்ள உண்டு. இதோ அபிஷேக ஆவியானுடைய ஆரோக்கியம் என் வீட்டை நிரப்பி கொண்டிருக்கிறது. என்னால உணர முடியுது. தேவ அபிஷேகம் உன் வீடுகளுக்குள்ள வந்து நிரம்பி கொண்டிருக்கிறது என்பதை, உன் இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. உன் பிசினஸ்ல சக்சஸ் அடைய போற, நீ துவங்கி இருக்கிற புது வாகன தொழிலில சக்சஸ் அடைய போற, நீ உனக்கு கிடைத்திருக்கிற இந்த புது வேலையில உனக்கு ஒரு உயர்வு கிடைக்க போகிறது. நீ வேலை இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் இனி மறைந்து உனக்கு ஏற்ற வேலையை தேவன் தர போறாரு. எந்த படிப்புல நீ முன்னேறணும் தெரியாமல் சுத்திட்டு இருந்த, தேவன் உனக்கான அந்த வழியை ஆயத்தமாக்க போறாரு. இதோ உன் பிள்ளைகளை வளர்க்க உனக்கு பண தேவைகளை சந்திக்கவிருக்கிறாரு. உன் குடும்பத்திற்குள்ள இருக்கிற நஷ்டம் மறைய போகுது. பில்லி சூனிய கிரைகளிலிருந்து உன் குடும்பம் விடுதலை அடைய போகுது. இப்பொழுதே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, தேவனுக்கு செவி கொடு. அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் நட. நம்முடைய ஊழியம் ஒவ்வொரு மாதமும் 2 ஜெபங்களை நாம நடத்தி வருகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கட்டுக்கள், பில்லி சூனியத்தினால, வியாதினால, வேதனையினால, தரிசனம் அறியாமல் இருக்கிற உங்க வாழ்க்கையை விடுதலை அடைய செய்ய விரும்புகிறார். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வரக்கூடிய 2வது சனிக்கிழமை 8ஆம் தேதி காரமடையில் இருக்கிற நம்முடைய ஜெப மையத்துல, அந்த எழுப்புதல் ஜெப மையத்துல அந்த அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடக்கவிருக்கிறது. திரளான ஜனங்கள் இதை குறித்து கொண்டு, இந்த அட்ரஸ் இங்க போடப்பட்டிருக்கிற அட்ரஸ்ல, டிஸ்கிரிப்ஷன்ல, கமெண்ட்ல இருக்கிற அட்ரஸை பார்த்து திரளா வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த பரிசுத்த பந்தியில நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3வது சனிக்கிழமை விருதுநகர்ல YMCA கல்யாண மண்டபத்துல, திருமண மண்டபத்துல 3வது சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடக்க போகுது. திரளா குடும்பமா வாங்க. போன மாதம் வந்தோம், தேவன் இந்த மாதம் செய்வார் என்ற விசுவாசத்துல வா. தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உன்னுடைய விசுவாசத்தை நீ கைவிடாத.
அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் உங்கள் மூலமாகத்தான் இந்த ஜெபங்கள் நடத்தப்படுது. நீங்கள் கொடுக்கிற அந்த டொனேஷன் மூலமாக தான் உணவளிக்கிறோம் காரமடையில. அந்த ஜெப மையத்திற்கு வாடகை கொடுக்கிறோம். அங்க விருதுநகர்ல நடக்கிற ஜெபத்துல உணவளிக்கிறோம். அங்க வாடகை கட்டுறோம். இந்த மாதமும் இந்த கனி கொடுக்கிற தேவன் ஆசிர்வதித்து எழும்பி பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்துல உங்களுக்கும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படிக்கா இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்கள் எழும்பி வந்து, நீங்கள் வாலண்டரியா வந்து காரமடையில நடக்கிற 8ஆம் தேதி ஜெபத்திற்கு உணவளிக்க நீங்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை நீட்டி கொடுக்கும்படிக்கு அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் எந்த தேசத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கலாம், எந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்க, எந்த மாநிலத்திலிருந்தும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு சபையின் அங்கத்தினர் தான், ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம், யாவருக்கும் பொதுவான ஒரு ஊழியம். இந்த ஜெபத்தை இதுவரை உங்களுடைய பங்களிப்போடு நீங்களும் பங்காளிகளாய்த்தான் இந்த ஜெபத்தை நடத்துறோம். ஏன்னா இதன் ஆசீர்வாதம் உங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கு. அதனால காரமடையில 8ஆம் தேதி நடக்கிற ஜெபத்திற்கு உணவளிக்க தயவா எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிந்ததை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஒருவேளை பாஸ்டர் உணவு எவ்வளவுன்னு சொல்லுங்க, அது முழுவதும் என் குடும்பத்தின் மூலமா இந்த மாதம் ஒரு தசம பாகமாய் கொடுக்கிறேன்னு ஆண்டவரிடத்துல பொருத்தனை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை பாஸ்டர் நான் இந்த மாதம் காரமடையில நடக்கிற ஜெபத்திற்கு வாடகை கட்ட நான் உதவுகிறேன், முன் வந்து கொடுங்க. அதே மாதிரி விருதுநகர்ல வாடகை கட்ட நான் உதவுகிறேன் பாஸ்டர், அந்த ஜெபத்திற்கு என் குடும்பத்தின் சார்பாக இந்த வாடகையை கொடுக்கிறேன். நாங்கள் விருதுநகர் நடக்கிற ஜெபத்திற்கு உணவளிக்க என் குடும்பத்தின் சார்பாக நான் வந்து முன் வந்து கொடுக்கிறேன் என்று தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜெபங்களை நடத்த, இந்த தீர்க்க தரிசன அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்த உதவி செய்யும்படி அன்புடன் அழைக்கிறேன். இது உங்களால் நடத்தப்படுகிற ஊழியம், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் நடத்தப்படுகிற ஊழியம். உங்களுக்கும் இதன் பங்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வாக்குத்தத்த ஆராதனை வசனம் உங்களுடைய இருதயத்தை தேற்றினது என்று விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதோ நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கை இன்றிலிருந்து இந்த மாதம் முழுவதும் தேற்றட்டும், ஆறுதல் செய்யட்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனே நீர் ஆரோக்கியம் வரப்பண்ண போகிறீர். நன்றி. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த மாதத்தை கடந்து செல்ல, இந்த மாதத்தை எதிர்கொள்ள, எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எத்தனை எதிரிகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை காயங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பலனை தாங்க. பிசாசை தலை நசுக்குகிற வல்லமையை கொடு. உடைய சமூகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி. விசுவாசத்தோட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அமேன், அமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஒன் காட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வரக்கூடிய நாட்களிலே வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7 நாள் உபவாச ஜெபம் நடக்க போகுது. நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.